எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட தேவ சட்டத்திலிருந்து தேவ திட்டத்தை அறிந்து கொள்ளுவோம். புதிய ஏற்பாடு, புதிய சட்டம், யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்ட விசேஷம் 20வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசித்து 1000 வருஷ அரசாட்சி எப்படி, அந்த அரசாட்சியில் யார் இருப்பாங்க என்பதை குறித்து நாம் யோசிப்போம். மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடிவளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் பாக்கியவான்களும் பரிசுத்தவான்களுமாய் இருக்கிறார்கள். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியாய் இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். அந்த 1000 வருஷம் முடிந்த போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாக்கி பூமி 4 திசையிலுமுள்ள ஜாதியாக கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படி அவர்களை யுத்தத்துக்கு கூட்டிக் கொண்டு வரும்படி புறப்படுவான். அவளுடைய தொகை கடற்கரை மணலத்தனையாக இருக்கும். ஆகவே மரணம் அடைந்த மற்றவர்கள் யாரெல்லாம் இந்த பூமியில் பிறந்து சரீர பிரகாரமாக மரணம் அடைந்த மற்றவர்கள் யாரும் உயிரடையவில்லை. முதலாம் உயிர்த்தெழுதல்னா என்ன? அப்போ இயேசு சொல்கிறாரு, ஒருவனின் வார்த்தையை கை கொண்டால் என்றென்றைக்கும் மரணத்தை காண மாட்டான். இதான் முதலாவது உயிர்த்தெழுதல். கிறிஸ்துவுக்காக வாழும்போது இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்த நம்ம கிறிஸ்துவுக்குள் அடக்கம் பண்ணப்பட்டு மரணத்தின் சாயில் இணைக்கப்பட்டு உயிர்த்தெழு சாயில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கி 1000 வருஷ அரசாட்சி தேவன் தந்தா நம்மளே சாகாமல் மரணம் அடையாமல் 1000 வருஷம் வாழ முடியும். ஆகவே மரித்தவர்கள், இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து பரலோகம் போன பின்னாடி ஏறக்குறைய 6 கோடி பேர் இரத்த சாட்சியாகி மரித்தார்கள். சிலவை போர் பலவிதமான யுத்தத்தில் பரிசுத்தவான்கள் அவங்க எல்லாம் 6 கோடி பேர் உயிரடைந்து மறுபடியும் இந்த பூமியில் வாழ வேண்டிய அவகாசம் இல்லை. அவங்க இந்த பூமிக்கு வர வேண்டிய சட்டமும் இல்லை. மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் உயிரடையவில்லை. ஆகவே தேவனுடைய திட்டத்தை விளங்காமல் சிரஞ்சேதம் பண்ணப்பட்டவர்கள் உயிர்த்து அப்படின்னா என்ன அர்த்தம்? கையினால் செய்யப்படாத விருத்த சேதனம் அவரை பற்றும் விசுவாசத்தினார். ஆகவே உலக வழிபாட்டுக்கு மரித்தவர்கள், கொலோசியர் 2:20 உலக வழிபாட்டுக்கு மரித்தவர்கள், அதுதான் இங்கே சிரஞ்சேதம் பண்ணப்பட்டவர்கள் என்று எழுதியிருக்குது. ஆகவே உலக வழிபாட்டுக்கு மரித்தவர்கள் தேவனுடைய வார்த்தையில் உயிர்த்தவர்கள், அவங்க தான் சிங்காசனத்தில் உட்கார்ந்தார்கள். ஆகவே தேவனுடைய வார்த்தையை உள்ளான அர்த்தங்களை வழங்கிக் கொள்ளாவிட்டால் மரித்தவர்கள் இந்த பூமியில் மறுபடியும் வந்து வாழ்வது கிடையாது. ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும். அவங்க மறுபடியும் மாம்ச சரீரத்தில் இந்த பூமியில் தேவன் வாழ்வதற்கு அனுமதி தருவதில்லை. ஆகவே இதை விளங்கிக்கணும். ஆகவே தேவனுடைய இந்த கோகு மாகு யுத்தம் 1000 வருஷம் முடிஞ்சு சாத்தானுடைய ஆட்சி 7 வருஷம் முடிஞ்சு அதுக்கு பின்னாடி யுத்தம் நடக்கும். அதில் தான் மோசம் போக்கும்படி அவர்களை கூட்டிக் கொண்டு வந்தால் கடற்கரை மணலத்தனையாக இருக்கும். ஆகவே 1000 வருஷம் அரசாட்சியில் யார் இருப்பாங்க? 1000 வருஷம் அரசாட்சி என்னைக்கு தேவன் தருவாரோ, யூதர்கள் மனம் திரும்பினா அன்னையிலிருந்து ஆரம்பிக்கணும். அதான் சட்டம். அப்போ தேவன் யூதர் மூலமாய் ரட்சிப்பு வந்தது போல் யூதர் மூலமாய் நித்திய சுவிசேஷம், நம்ம சொல்கிற சுவிசேஷமெல்லாம் அன்பின் சுவிசேஷம், இது ஒரு கட்டம். ஆகவே இன்னும் முழுமையான சுவிசேஷம் யூதர்கள் மூலமாய் 1,44,000 பேர் மூலமாய் உலகத்தை டிசைன் பண்ணி கொடுப்பார். சகல காரியத்தையும் சொல்லிக் கொடுப்பார். சகல சத்தியத்திலும் வழி நடத்துவார். ஆகவே நம்ம இப்போலாம் ஒரு பகுதியில் தான் இருக்கிறோம். அதுவும் பல பகுதியில் பிதா கூட்டம், மாதா கூட்டம், பல கூட்டம், எல்லாம் ஒரே கூட்டமாக யூதர்கள் கொண்டு வருவாங்க. யூதர்கள் மனம் திரும்பிட்டா புறஜாதிக்கு ரட்சிப்பு கிடையாது, அப்பமும் மீனும் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்ட நம்ம தான் சாகாமல் இருந்தோமா, 1000 வருஷம் அரசாட்சி தரும் காலத்தில் நம்ம இருந்தோமா, நாமளே 1000 வருஷம் வாழ போகிறோம். மரணம் அடைந்த யாரும் வரப்போகிறாங்க. இப்போ நம்ம 1000 வருஷம் அரசாட்சிக்கு முன்னாடி மரித்து போனால் மறுபடியும் நம்மளை எழுப்பி வாழ வைப்பாரா? மறுபடியும் பழகி பெருகுமா? அப்படி இல்லை. தப்பான விளக்கத்தில் தான் உலகம் போயிட்டு இருக்குது. ஆகவே சரியான விளக்கத்தை விளங்கிக் கொள்ள நம்மளை தொடர் கொள்ளுங்கள். நமது இயேசு வழி திருச்சபை நமது சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் டச் பண்ணுங்கள். மற்ற எல்லா ஆலோசனையும் தேவன் தருவார். ஆகவே 1000 வருஷ அரசாட்சியில் இந்த பூமியில் மாம்ச பிரகாரமாக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க தான் அந்த ஆட்சியில் இருப்பாங்க. யூதருங்க ஒட்டுமொத்த உலகத்தையும் கட்டுப்படுத்துவாங்க. எருசலேமுக்காக அந்த மண்ணுக்காக சண்டை கிடையாது, ஒட்டுமொத்த உலகத்துக்காக
உலக மக்களுக்காக, நற்செய்திக்காக, சபைக்காக, சத்தியத்துக்காக, ஆத்மாவுக்காக, ரட்சிப்புக்குள்ளே வர மனுஷனுக்காகத்தான் இந்த சுவிசேஷம். அது முடிஞ்ச உடனே 1000 வருஷம் அரசாட்சி முடிஞ்சு தான் ரகசிய வருகை. அது எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்னாடி தான் சாத்தானை காவில் அவிழ்த்து விட்டு அவன் தான் உலகத்தை மோசம் போக்குவான். கோமாளி தாத்தா மூலமாய் அந்த காரியம் நடக்கும். ஆகவே நம்ம மூலமாய் 1000 வருஷ அரசாட்சி தேவன் தருவார். தேவனையும் பார்க்க முடியாது, பிசாசையும் பார்க்க முடியாது, பரிசுத்தாவையும் பார்க்க முடியாது. நம்ம இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்தால் தேவன் செயல்படுவார். பிதா குமார் நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்தால் அது புத்தி இல்லாத கன்னி. குழந்தை ஞானஸ்நானம் அது தள்ளுபடி ஆகணும், அது லிஸ்ட்டுக்கு வராது. ஆகவே நல்ல ஆவி, கல்லாவி, நல்ல சாவி, கள்ள சாவி இருக்குது. ஆகவே வேதத்தை தெளிவாய் அறிந்து கொள்ளணும். ஆகவே இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்து ஒரே தேவனை ஆராதிக்கிறவர்கள் தான் 1000 வருஷ அரசாட்சியில் நம்ம ஆசிரியராக இருப்போம். இஸ்ரவேல் ஜனங்க, யூத ஜனங்க ராஜாக்களாக இருப்பாங்க. அது தேவன் நம்ம காத்து தந்தால் நம்ம பாக்கியவான்களாக இருப்போம். ஆகவே சட்டத்தையும் திட்டத்தையும் தெளிவாய் அறிந்து கொள்வோம். மரித்தவர்கள் யாரும் இந்த பூமியில் மறுபடியும் வந்து வாழ்வதில்லை. கோகு மாகு யுத்தம் என்பது கடைசி யுத்தம். வேதத்தில் முதலாவது யுத்தம், 2வது யுத்தம், 3வது யுத்தம் எல்லாம் கிடையாது. ஒரே யுத்தம் தான். இயேசு சொன்னது உலகம் முடியும் போது அது நடக்கும். அந்த யுத்தமெல்லாம் நடந்து உபத்திரலாம் முடிஞ்சு தான் இயேசு பகிரங்கமாக வருவார். அது வரைக்கும் உலகம் முடிவு சகல நாட்கள் நமக்குள்ளே இருந்து நம்மோடு கூட இருந்து தேவன் நடத்துவார். ஆகவே இதை விளங்கிக் கொள்வோம். கர்த்தரை விளங்கிக் கொள்ள பரிசுத்த வரம் தந்து உங்களை சகல சத்தியத்தில் வழி நடத்துவார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.